ஸோ நிஜமாவே ராகுல் காந்தி வந்து எதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், பிஜேபி எப்படியாவது ஒரு இந்தியாவோட இமேஜை டார்னிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஏமில் தான் இருக்காருன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்காகவே செயல்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு எம்பியோட சேர்ந்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு அவருடைய ஏம் தான் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. கண்ட்ரி ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கண்ட்ரி இஸ்ன்னு சொல்லலை, இஸ்ஸுனா ஒத்துக்கிறது. இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு அப்போ எப்போனா பிரிஞ்சு போகலாம் அப்படின்றது கிடையாது. இந்தியா ஷல்பி தான் இருக்கார் வந்து அந்த காலத்து அம்பேத்கர். அதை வச்சு இவருமே சேர்ந்து இது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷம பிரச்சாரம் தான் சொல்லலாம்னு கேட்டால் அவர் பண்ணுறதெல்லாம். ஏதாவது ஒரு பண்ணி கலவரம் உண்டாக்குறது இந்த மாதிரி தான். எப்படியாவது ஒரு நாட்டில் வந்து போராட்டம் நடக்காதா, ஒரு பங்களாதேஷ் சுச்சுவேஷனை வந்து கொண்டுடலாமா இங்கே. அனைவருக்கும் வணக்கம். அனைவராலும் பப்பு என்று புகழப்படும் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றிருக்கிறார். ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அவர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து ஹிந்தியில் வந்து அந்த காலத்துலேயே வந்து அவரை பப்புன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பப்புனா ஹிந்தியில் வந்து மக்குன்னு அர்த்தம். ஸோ மக்கு அப்படிங்கிறத விட சொன்னால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஞ்சரஸ் பப்பு. ஏன்னா அவர் பேசுறதை பார்த்திங்கன்னா வந்து யாரோட பேசிக்கிட்டு இருக்கோம்னே தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். அவரோட விளைவுகள்லாம் என்னென்ன தெரியுமான்னு அவருக்கு தெரியல, நமக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னாப்பா இங்கே இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா எல்லோரும் மீட் பண்ண எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற ஆளுங்க தான். இப்போ பன்னு வந்து ஏற்கனவே தீவிரவாதி இருக்கான் அமெரிக்காவில். அவன் ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களோட ஆளுங்களை சொன்ன கூட்டத்தில் போயிட்டு சீக்கியர்கள்லாம் வந்து கெடார் போடக்கூடாது, டர்பன்லாம் போடக்கூடாது, குருத்வாரா போகக்கூடாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது இந்தியாவில். இல்லாததை வந்து பேசி மக்களை வந்து பிளவுபடுத்தி தூண்டி விடுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எதிர்வினையே வந்து உடனே வந்து இந்தியாவில் வந்துடுச்சு. பிஜேபி சீக்கியர் குரூப்பு ப்ளஸ் மற்ற ஆளுங்களாம் போய் சேர்ந்து சோனியா காந்தி வீட்டுக்கு எதிரே வந்து கோஷம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் போய் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாவே ராகுல் காந்தி வந்து எதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், பிஜேபி எப்படியாவது ஒரு இந்தியாவோட இமேஜை டார்னிஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஏமில் தான் இருக்காருன்னு தோணுது. இந்த விஷயத்தை அதோட இது மாத்திரம் இல்லை, இன்னொன்று ஓமர்னு வந்து மினசோட்டா எம்பி ஒரு அம்மா இருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே 2 years பேக் காஷ்மீருக்கு வந்தாங்க. அங்கே வந்துட்டு இது பிஓகேக்கு போனாங்க. அதுக்கே வந்து இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது. இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்கன் எம்பியும் வந்து பிஓகேக்கு போனதே கிடையாது. ஸோ மோடி போனார் அமெரிக்காவுக்கு போனப்போ கூட பார்த்தோம்னா அங்கேயும் வந்து இது மாதிரி பதாகையெல்லாம் ஏந்திக்கிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்டில், அவங்களோட அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்காகவே செயல்பட்டுகிட்டே இருக்கிற ஒரு எம்பியோட சேர்ந்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு அவருடைய ஏம் தான் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு முந்தையே பார்த்தோம்னா 2008 ஒலிம்பிக்ஸ்க்கு முந்தி இவரை போய் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த சீனாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியும் ஒரு கையெழுத்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மகேஷ் ஜெத்மலா தான் வெளில கொண்டாந்தார், ட்விட்டரில் கொண்டாந்தார் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து. அது என்ன இருக்குதுன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவோட நிலத்தில் வந்து சீனா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு ப்ரூஃபும் கிடையாது, சும்மா வாய்க்கு வந்ததை அப்படியே பேச வேண்டியது, யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில். இந்த விஷயத்தை பார்த்தோம்னா கேஜ்ரிவாலும் சத்துக்கலாம் அவரை. இன்னொரு கேஜ்ரிவாலும் சொல்லலாம் அவர். அவர் என்ன பண்ணுவார், சும்மா விஷயத்துக்கு வாய்க்கு வந்து பேசுவார் கேஜ்ரிவால். அப்போ மன்னிப்பு கேட்பார், காலில் போய் விழுவார், என்ன சகிச்சு. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட கேஜ்ரிவால் ரேஞ்சுக்கு தான் இவர் நடந்துக்கிட்டு இருக்காருன்னு தோணுது பப்பு ராகுல். ஸோ ஒவ்வொரு கடத்துலையும் வந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ கண்டபடி பேசிக்கிட்டு எப்படியாவது இந்தியாவோட இமேஜ் டார்னிஷ் பண்ணலான்ற ஏம் தான் இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தா இந்திரா காந்தின்னு கற்றுக்கலாம் கேட்டால் ராகுல். இந்திரா காந்தி வந்து பதவியில்லாத பார்த்து அமெரிக்கா போனாங்க. அங்கே வந்து பேட்டி எடுத்தாங்க அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, நான் என்ன தான் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் கூட வந்து என் நாட்டை பற்றி நான் கேவலம் பேச மாட்டேன் வெளியூருக்கு வந்து. அதான் தீர்மானமாக இருந்தாங்க அந்த அம்மா. அட்லீஸ்ட் அதை பார்த்தாலும் கற்றுக்கலாம் பப்பு ராகுல். ஆனால் கற்றுக்க போகிறதில்ல அவர். ஏன்னா அவரை பொறுத்தவரை வாய்க்கு வந்ததை பேசுகிறது, என்னையாவது ஒன்று சொல்லி கிளப்பி விடுறது, நாட்டில் வந்து கலவரத்தை உண்டாக்கணுங்கிற ஏமில் தான் இருக்காருன்னு தோணுது. அதே மாதிரி வந்து இன்னும் பார்த்தோன்னா வந்து நான் குறைப்பேன், நான் வந்து எடுத்து விட்ருவேன் ஒன்ஸ் எல்லாம் இதாக பண்ண சரியான அப்புறம்ன்றது. ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரிசர்வேஷனை குறித்து. அதை வச்சு இவருமே சேர்ந்து இது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷம பிரச்சாரம் தான் சொல்லலாம்னு கேட்டால் அவர் பண்ணுறதெல்லாம். ஏதாவது ஒரு பண்ணி கலவரம் உண்டாக்குறது இந்த மாதிரி தான். எப்படியாவது ஒரு நாட்டில் வந்து போராட்டம் நடக்காதா, ஒரு பங்களாதேஷ் சுச்சுவேஷனை வந்து கொண்டுடலாமா இங்கே. அதே மாதிரி ஜார்ஜ் சோரோஸ் அவருமே பார்த்தோம்னா இந்தியாக்காக தான் ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாமே. அவரை போய் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஏமே வந்து இந்தியாவுக்காக செயல்படுறது தான் ராகுலோட ஏமோ. ஆனால் காங்கிரஸோட ஜீன்ஸில் இருக்குது அது. பதவி இல்லாத போது இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்படுறது, பதவிக்கு வந்த அப்புறம் திரும்பி அதையே சமாளிக்கிறது, இதுதான் வேலை.
இந்திரா காந்தி தூண்டுதல்லாம் வந்து காலிஸ்தான் மூமெண்ட்டே ஆரம்பிச்சு 1970s அவ்வளோ செத்து போனாங்க. அப்புறம் தான் அவங்களே அவங்க உயிரே போச்சு காலிஸ்தான் பயங்கரவாதிகள்கிட்டேருந்து. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பேசி ஒவ்வொரு கம்யூனிட்டி தூண்டி விட்டு நிஜமாகவே வந்து ராகுல் காந்தி டேஞ்சரஸ் பப்பு. அவர் வந்து சந்தேகமே வேணாம். இதுதான் அண்ணாமலையை வந்து எதிர்த்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து இட ஒதுக்கீடுங்கிற ஒரு பெரிய சென்சிட்டிவ் டாபிக் அது போயிட்டுருக்காது. அப்படின்னும் போது இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது, நான் வந்து வந்தால் எடுத்து விட்ருவேன், நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன், இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். வந்தாச்சு, இது அவ்வளோதான். அது இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பப்பு. அவர் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆள்கிட்டேருந்து தான் நமக்கு நினைக்க தோணுது. ராகுல் காந்தி வந்து பப்புன்னு ஏன் நிறையா பேர் சொல்கிறாங்க, அது உண்மையும் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு என்னன்னு தெரியாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை வந்து கண்ட்ரி வந்து ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்ஸ் டிவைட் பண்ணாங்க. கவனிச்சிங்கன்னா வந்து மெட்ராஸே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சிங் தான் இருந்தது பிரிட்டிஷ் பீரியட்லேயே. அப்புறம் தான் தமிழ்நாடு ஆந்திரா அப்படின்னு பிரிஞ்சுது. ஸோ போனால் போகுதுன்னு என்ன ஸ்டேட்டும் பிரிஞ்சு போக முடியாது இந்த நாட்டை விட்டு. எப்போ வேணால் வந்து அரசாங்கம் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நடக்காது, கஷ்டம்தான் அது. பட் வேணும்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் சேர்த்து இணைக்கலாம், தமிழ்நாடு ஆந்திராவும் சேர்ந்து இணைக்கலாம். தடுக்க முடியாது கான்ஸ்டியூஷன் பிரகாரம். நடக்கிறது கஷ்டம், பட் ஒரு கான்ஸ்டியூஷன் பண்ணலாம். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் கண்டபடி உளறதான் வந்து ஒரு பப்போட மக்களோட வேலை தான். அதான் பண்ணிகிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அமெரிக்காவை பொறுத்தவரை என்னென்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாங்க. அமெரிக்கா வந்து 1780s ஆரம்பிச்சு ஸ்டேட் வந்து கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ண போது என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட் 13 காலனிஸ் தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு மனமும் சேர்ந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. இப்போவும் இந்த அமெரிக்காவில் பொறுத்தவரை எனி டைம் வந்து ஒவ்வொரு மாநிலம் தனியாக பிரிஞ்சு போகலாம். ஏன்னா என்ன விஷயம்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனி லா இருக்குது. ஸ்டேட் லா ஒன்று இருக்குது, சென்ட்ரல் ஃபெடரல் லா, 2 லா இருக்குது. இப்போ அது வந்து டிஃப்ரெண்ட், அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமே. அதை புரிஞ்சிக்காமல் இவர் வந்து இஷ்டமாக வந்து ஒரு அமெரிக்காவில் போய் உளர்றதுங்கிறது, கான்ஸ்டியூஷன் பிரகாரமே பேசுகிறதே. நம்ம இந்தியாவில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து வேர்ட் பண்ணிருக்காங்க, கண்ட்ரி ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கண்ட்ரி இஸ்ன்னு சொல்லலை, இஸ்ஸுனா ஒத்துக்கிறது. இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ எப்போனா பிரிஞ்சு போகலாம் அப்படின்றது கிடையாது. இந்தியா ஷால் பி தான் இருக்கார் வந்து அந்த காலத்து அம்பேத்கர். அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடக்கும், ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் காஷ்மீருக்கே வந்து நேரு தனியாக வந்து ஒரு இது பண்ணலாம் சொன்னால் ஒத்துக்கல அம்பேத்கர். ப்ராப்ளம் வரும்னார் அப்போவே. அவரை வந்து மீறி தனியாக வந்து ரகசியமாக பண்ணார் நேரு, ஒரு கேவலமான வேலையை பண்ணார். அதே ஒரு வேலையை தான் பப்பு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நேருவே ஒரு பப்புன்னு சொல்லலாம் அவர். அந்த மாதிரி ஒரு ஷேக் அப்துல்லா கிட்ட ஏமாந்து இது பண்ணது தான் அவர். காஷ்மீர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி சியாச்சன் கிளேஷியர் வந்து அவ்வளோ பேர் உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ்லாம், சோல்ஜர்ஸ்லாம் வந்து உயிரை கொடுத்துட்ருக்காங்க. நானே வந்து மீட் பண்ணியிருக்கேன் சியாச்சன் கிளேஷியரில் ஒர்க் பண்ண சோல்ஜர்ஸ்லாம். அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு என் ஆயுசே வந்து பாதையாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கே தெரியாத வியாதிகள்லாம் இருக்குது என் உடம்புல, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிற போது அவங்களோட தியாகத்தெல்லாம் மதிக்காமல் இந்தியா வந்து சைனாக்கு விட்டு கொடுத்துச்சு நான் இதை போஷனை அப்படின்ட்டு. ஆதி காலத்திலே வந்து நேரு பீரியட்லேயே வந்து ஒரு அக்ஸாய்ச்சின்ற பகுதி வந்து சீனா கிட்ட இருக்குது. அதில் தான் வந்து கரக்கோரம் இதை ரோடை போட்டிருக்காங்க. சைனா வந்து தில்லா இந்தியா லேண்ட் வழியாக தான் போட்டிருக்காங்க. அந்த ரோடு போகுது, அதான் வந்து குடார் போர்ட்டுக்கு போகுது. அதான் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு பலுச்சிஸ்தானில், அந்த ஹைவே எதிர்த்து தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு சீனாவோட வந்து கையெழுத்து போட்டு என்ன ஒப்பந்தம் கையெழுத்தை போட்டு என்னென்ன யாருக்குமே தெரியாமல் வெளிப்படுத்தாமல் இந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்து நாட்டை கேவலம் பேசுகிறதுங்கிறது பப்புக்கு வந்து ஒரு கைவந்த கலை. ஏன்னா அவரை பொறுத்தவரை என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இந்தியா வந்து தண்டனை கிடையாது, யார் என்னன்னா பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போவே வந்து நிரவ மோடி வந்து தப்பிச்சு வெளில போனார். அப்படியே வந்து ஒரு இதை விட்டார், ஒரு வார்த்தையை விட்டார் ராகுல் காந்தி. என்னடா அது எல்லாத்தோட பேரே மோடின்னு இருக்குன்னு. இன்னும் ஒரு கேஸை போட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு போனார். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னார். அவர் கடைசியாக ஒரு வழியாக வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வெளில வந்தார். அந்த மாதிரி ஒரு பப்பு வேலை பண்ணுற ராகுல் காந்தி இது மாதிரிலாம் பேசி திரியறதுங்கிறது நாட்டுக்கே வந்து ஆபத்து. மோரோவர் முன்ன மாதிரி அவர் வந்து சாதாரண எம்பி கிடையாது. அவர் வந்து அப்போசிஷன் லீடர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னும் போது கேபினட் மினிஸ்டருக்கான ஈக்குவலான ரேங்க் அது. அவர் வந்து இப்போ ராஜ்நாத் சிங் இவங்களாம் ஈக்குவலான ரேங்க் அவருக்கு இருக்குது, பதவி இருக்குது. அவருக்கு தன்னோட நிலைமை என்னென்ன புரிஞ்சிக்காமல் இஷ்டமாக பேசுகிறதுனால தான் அவர் வந்து நிஜமாகவே அவர் வந்து பப்புன்னு சொல்லலாம், மக்குன்னு சொல்லலாம். நிஜமாகவே அவர் முட்டாள் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கார். அவர் டேஞ்சரஸ் பப்பு என்ன கூட சொல்லலாம். மக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட டேஞ்சரஸ் பப்பு. ஏன்னா பண்ணுறதெல்லாம் வந்து நாட்டுக்கே ஆபத்தாக விளைவிக்கிற ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக செயல்படலாம் மீட் பண்ணுறது, வெள்ளப்பை மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து அண்ணாமலை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிருக்காரு அவர்.
இடம் சோஷியல் பற்றி பேசுகிறது, ரிசர்வேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெண்ட், அதை பற்றி பேசுகிறது, அதை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் டெஃபினட்டாக அவரை வந்து ஒரு ஆபத்தான தலைவர் தான் நாட்டுக்கு. பொதுவாக இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, இஃப் யூ கீப் யுவர் மவுத் ஷட் தே வில் திங்க் யூ ஆர் அ ஃபூல், டோன்ட் ஓப்பன் இட் அண்ட் ப்ரூவ் இட். பப்புவை பொறுத்தவரை பார்த்தோம்னா வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வாயை திறந்து பேசி அவர் வந்து முட்டாள்னு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதுதான் இப்போ பப்பு வந்து முட்டாள் மக்கு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வாயை திறந்து கண்டபடி பேசி அவர் தான் மக்கு முட்டாள்னு தான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு.